ராமேங்கோட இப்படி ஸ்பைசஸ்லாம் பிளெண்ட் ஆனால் ஒரு அட்டகாசமான மேஜிக் நடக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த தொக்கை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நாக்கு மீண்டும் மீண்டும் கேட்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாங்காயை ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தாராளமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 2, 3-4 பூண்டை தட்டி ஆட் பண்ணி கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணி தாளிப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கிரேட் பண்ண மாங்காய், கடுகு வெந்தயம் பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 கப், தேவையான அளவு உப்பு, தாளிப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா வேற லெவலில் ஒரு மாங்காய் தொக்கு ரெடி. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது எத்தனை பிளேட் உள்ள போகுதுன்னே தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.